தொழில்நுட்ப கல்லூரியில் பவள விழா மற்றும் நிறுவன நாள் கொண்டாட்டம். 5 முன்னாள் மாணவர்களுக்கு விருது. கோவை பீளமேட்டில் உள்ள PSG தொழில்நுட்ப கல்லூரி தனது 75 ஆண்டு கால கல்வி சிறப்பை குறிக்கும் பவள விழா மற்றும் நிறுவன நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடியது. விழாவிற்கு PSG அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எல். கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார். கல்லூரியின் முதல்வர் ஜி. திலகவதி ஆண்டறிக்கையை சமர்ப்பித்து கல்லூரியின் உள்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு சாதனைகளை விளக்கினார். இன்போசிஸ் இணை நிறுவனரும் ஆக்சிலர் வெஞ்சர்ஸ் தலைவருமான கிரிஸ் கோபாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எதிர்காலத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சேவைகள் மற்றும் நவீன தொழில்நுட்ப தீர்வுகளுக்கான உலகளாவிய முதன்மை மையமாக இந்தியா மாறி வருகிறது. கல்வி, ஆராய்ச்சி, புத்தாக்கம் மற்றும் புதிய தொழில் தொடக்க ஆதரவு ஆகிய 4ம் எதிர்கால நிறுவனங்களின் தூண்கள். உற்பத்தி சார்ந்த வளர்ந்த பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா முன்னேற பொறியாளர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய 5 முன்னாள் மாணவர்களான அமெரிக்கா பாஸ்டன் TAA இன்ஸ்டிடியூட் தலைவர் சூரிய பிரகாஷ் கொல்லூரி, பெங்களூரு டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் துணை தலைவர் சாவித்ரி சீதாராமன், சிங்கப்பூர் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் குரோத் மார்க்கெட்ஸ் தலைவர் கிரீஷ் ராமச்சந்திரன், அமெரிக்கா நாஸ்வில் கணினி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பாபு கிருஷ்ணசாமி, தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை ஆணையர் ஏ. சிவஞானம் ஆகியோருக்கு சிறந்த முன்னாள் மாணவர் விருதுகள் 2026 வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் பவள விழா சிறப்பு மலரை சிறப்பு விருந்தினர் வெளியிட, அதன் முதல் பிரதியை PSG அறக்கட்டளையின் நிறுவன அறங்காவலர் GR கார்த்திகேயன் பெற்றுக்கொண்டார். பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.